ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான தரமான டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது 12th முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணால் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. நிறைய காலேஜில் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சிருந்துருக்கணும். 12th எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஆர்ட்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோமேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட்டை பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னு சொல்லுவாங்க, ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 2 டிபார்ட்மெண்ட்டும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் ஈக்குவல் டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, இந்த லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லாஜிஸ்டிக்ஸுங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக வெளிநாடுகள்லேருந்து ஒரு பொருட்கள்லாம் வருது அப்படின்னா விமானம் மூலியமாக வரும், அப்படி இல்லை அப்படின்னா கப்பல் வழியாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒன்று கப்பல் வழியாக வரும், அப்படி இல்லைனா விமானங்கள் வழியாக, சரக்கு விமானங்கள் மூலியமாக வரும். ஸோ அந்த கம்பெனியில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியும். அதாவது இங்கேருந்து நம்ம வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய கம்பெனிஸ், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் நம்ம வந்து ஓனாக வைக்க முடியும். வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து பொருட்களை இங்கேருந்து அனுப்புகிறோம், யாராவது வெளிநாடுகளுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த பொருட்களை நம்மளால் வந்து இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு நம்மளால் அனுப்ப முடியும். அதை தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப மிகப்பெரிய க்ரோ இருக்குது. யாராவது பிஸ்னஸ் பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பிஜி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படின்னா எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் உண்மையிலே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக உங்களால் போக முடியும், ஓனாக உங்களால் பிஸ்னஸ் வந்து வச்சுக்க முடியும். இதோட ஜாப் பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராக போகலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸ் கோஆர்டினேட்டர் ஆகலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், அடுத்து வந்து ஷிப்பிங் கோஆர்டினேட்டராக உங்களால் போக முடியும். அதாவது கப்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஷிப்பிங் கோஆர்டினேட்டராக உங்களால் போக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், எக்ஸ்பீடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து வந்து வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால் போக முடியும். வேர்ஹவுஸ் அப்படின்னா ஒரு மொத்த பொருட்களை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அங்கே வந்து நம்ம சூப்பர்வைசராக போக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் மேனேஜர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட். ஸோ நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட்ஸ். ஏதாவது நம்ம இங்கேருந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணோம், இல்லை அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏஜென்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டாப் வச்சுருக்கோம், அந்த டெக்ஸ்டைல்ஸ் ட்ரெஸ்ஸை வந்து, அந்த கிளாத்ஸை வந்து வெளியே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏஜென்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. அதுதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். ஸோ கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எம்என்சி பிஸ்னஸ் ஹவுசஸ்ங்கிற கம்பெனிஸ் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ரயில் டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் வேலை பார்க்க முடியும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கார்கோ செக்டரில் உங்களால் வேலை பார்க்க முடியும். அப்படி இல்லைனா ஷிப்பிங் கம்பெனிஸில் நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்குது, அங்கே வேலை பார்க்க முடியும். போர்ட் இருக்குது, போர்ட்டில் நம்மளால் வேலை பார்க்க முடியும். அடுத்து ஹார்பர்ஸ் இருக்குது, ஹார்பரில் வேலை பார்க்க முடியும். ஸோ நிறைய கம்பெனிஸ்லாம் நம்மளால் வேலை பார்க்க முடியும். உண்மையிலேயே இது ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட். ஒரு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பிகாம் இல்லை பிஏ இல்லை ஏதாவது ஜென்ரலான டிபார்ட்மெண்ட், பிபிஏ, இந்த மாதிரி ஜென்ரலான டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிபிஏல பிஸ்னஸ், அதாவது பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் உங்களால் படிக்க முடியும். இன்கேஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியல, பட் எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும்
ஆல்ரெடி நான் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும், அதுவும் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் ஸ்காலர்ஷிப்ஸில் படிக்கணுங்கிறது எனக்கு ஆசை, ஒரு டாப் யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்ஸ் மூலயமா படிக்கணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஈஸியாக தமிழ்நாட்டிலே டாப் காலேஜஸில் டாப் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ரொம்ப லோ ஃபீஸில் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா இப்போவே கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை வந்து கீழே போடுங்க. வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுங்க, அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.